வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஆமா. நீங்க எத்தனை மாடு மொத்தம் கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஒரு 10 மாடு வந்துச்சு. 10 மாடு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிதானே? கையில இருக்க மாடு கண்ணு மாடு அப்படிதானே? ஆமா, இளந்தோலை. இளந்தோலை மாடு. மாடின்னு எத்தனை நாள் இருக்கும்? ஆடின்னு ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாள் இருக்கும். காளையா கிடாரியா? காலங்கன்னு. காளக்கண்ணு. நல்ல மடி செட் நல்லா இருக்க. ஆமா. எவ்வளவு பிரைஸ் சொல்லுதீங்க? 38,000 சொல்லுது. ஃபைனல் எவ்வளவு கொடுக்கலாம்? வந்தா குறைச்சு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தலையத்து மாடா? அது தலையத்து கிடாரி. கண்ணு என்ன கண்ணு? கண்ணு காலங்கன்னு தான். கண்ணு காளக்கண்ணு. கரை எவ்வளவு இருக்கும்? கரை ஒரு 2 வழி ஒரு 7 லிட்டர் இருக்கும். ஒரு 6க்கு தப்புறாது. தப்புறாது. ஃபைனல் விடலாம். 33 சொல்லுது, வந்தா குறைச்சு கொடுத்துக்கலாம். வந்தா குறைச்சு கொடுத்துக்கலாம். அந்த மாடு கருப்பு சுத்த கருப்பு காரி மாடு. அது இளங்கன்னு தான். கண்டிப்பா இளங்கண்ணு என்ன கண்ணு? கண்ணு காலங்கன்னு. கண்ணு கரை எவ்வளவு வரும்? கரை ஒரு 8 லிட்டர் இருக்கும். 8 லிட்டர் வரும். 7 தப்புறாது. தப்புறாது. எவ்வளவு ஃபைனல் விடலாம்? 38 சொல்லுது, வந்தா குறைச்சு கொடுத்துக்கலாம். அந்த மாடு செவலா? செவலை கைப்பால். கைப்பால். கரை எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 மாசம் சேனை கேரண்டி. 5 மாசம் கேரண்டி. கேரண்டி. எவ்வளவு சொல்லுதியோ? 38 சொல்லுது. எவ்வளவு ஃபைனல் விடலாம்? வந்தா குறைச்சு கொடுத்துக்கிறோம். இந்த மாடு கரும்போரு. கரும்போரு எப்படி சொல்லுதியோ? இளங்கன் மாடு தான். சரி, என்ன கண்ணு? காலங்கன்னு தான். இது எவ்வளவு சொல்லுதீங்க விலை? 40 சொல்லுது. எவ்வளவு ஃபைனல் விடலாம்? வந்தா குறைச்சு கொடுத்துக்கிறோம். இந்த மாடு லாஸ்ட் அது 37 சொல்லுது. 37. கண்ணு என்ன கண்ணு? கண்ணு காலங்கன்னு. கண்ணு காள கண்ணு. எவ்வளவு விடலாம்? வந்தா குறைச்சு கொடுத்துக்கிறோம். அந்த குறைச்சலாம். நம்ம எந்த ஊர் வியாபாரி? நம்ம பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை. வந்தா வாங்கிக்கலாம். பாளையங்கோட்டை உறுதி வாங்கிக்கலாம். உறுதி வாங்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்ல கண்ணு மாடு அப்படிதானே? கண்ணு மாடு. கண்ணு என்ன கண்ணுயா? கண்ணு காளைங்கன்னு கண்ணு காள கண்ணு. இளங்கண்ணு மாடு. எல்லாம் கண்ணு. இளங்கண்ணு மாடு. மாடு எத்தனை மாடா இருக்கும்? 3 மாடு. மாடு 3 மாடு. நல்ல அருமையான மாடு தான். நம்ம ஏரியா உள்ள மாடு. நம்ம ஏரியாவுல உள்ள மாடு திருநெல்வேலி மாட்டுக்கு மாடு. திருநெல்வேலி மாவட்ட மாடு. சரி, கறவை எவ்வளவு இருக்கும்? கறவை 2 நேரம் 9 லிட்டர் வரும். 9 லிட்டர் கன்ஃபார்ம் வரும். கன்ஃபார்ம் வரும். ஒரிஜினல் சர்ச்சி கிடையாது. ஒரிஜினல் ஜெர்சி. எப்படி பிரைஸ் சொல்றீங்க? 45 ரூபா சொல்லி இப்ப 40 ரூபா சொல்லி. 40 ரூபா சொல்லுது. எவ்வளவு ஃபைனல் விடலாம் ஐயா? ஃபைனலா ஒரு 35 வரைக்கும் கேட்டாங்க. முன்ன 2 ரூபா வந்தா விட்டு. ஓ, 37 தான் கொடுத்துறாங்க. ஆனா நல்ல மாடுறேன். அதுல ஒரு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த மாடை? இது இன்னொரு 4 வருஷம்னாலும் கையில வச்சுக்கலாம். 4 வருஷம் கையில வச்சுக்கலாம். தரமான மாடு. தரமான மாடு. எப்பவுமே நீங்க தரமான மாடு தான். தரமான மாடு தான் நான் கையில பிடிப்பேன். சரி, சந்தை எப்படி இந்த வாரம்? சந்தை இந்த வாரம் நடுத்தரமா இருக்கு. நடுத்தரமா இருக்கு. அந்த அளவுக்கு வேலை இல்ல. ஆமா, மீடியமான வேலை. ஏன்னா மக்கள் வந்து எலெக்ஷன் பணம் கொண்டு வரதுக்கும் பயப்படுதாங்க. அதான் பிரச்சனை. அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சந்தையில ஒரு டாப்பான காளை. இளங்கால முரட்டு காளை. இளங்கால. இளங்கால. கண்ணவரமா? கண்ணவரம். சம்சாரிக்காதது. சம்சாரிக்கு ஏற்றது. ஆமா. எல்லாம் மாடு உழவுக்கு மராட்டிக எல்லாருமே பட்டைகளை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ஓட்டிருக்காங்க. ஆமா. வண்டி மாட்டுக்கு நல்லா இருக்கும். பல்லு எப்படி? பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு தான். 7 பொருள் தான். 10 வருஷம் கவலைப்படாம வச்சுக்கலாம். 10 வருஷம் வச்சுக்கலாம். சரி, எப்படி சொல்லுதிய? நாங்க 1 சொல்றோம். 1 சொல்லுது. எதுவரை கேள்வி இருக்குனே? கேள்வி வந்து ஒரு ரூபா அனுசரிச்சு கேட்காங்க. 1 ரூபா அனுசரிச்சு 5 ரூபா தக்கத்துல நிக்கு மாடு. குணம் நல்லா இருக்குமானே? குணம் நல்லா இருக்குண்ணே. யார் வேணா பிடிக்கலாம். யார் வேணா பிடிக்கலாம். 30 கூட பிடிக்கலாம். எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த கவலையும் கிடையாது. எதுவுமே பிரச்சனையே கிடையாது. சாதுவான மாடு தான். சாதுவான மாடு. நம்ம எந்த ஊர் வியாபாரி? நான் வந்து கோவில்பட்டி. வியாபாரி. நல்லி சத்திரம். சூப்பர் மாடு. நீ நம்ம மேலப்பாளையம் சந்தையில நீங்க தான் பெரிய மாடு கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, நல்ல மாடு. சந்தை எப்படி இந்த வாரம்? சம்சாரி மாடு இருக்கு. சம்சாரி வாங்க வரவங்க வரல. சந்தையில ஒரு சரியான கண்ணுட்டி அப்படிதானே? நல்ல பிரீடான கண்ணுட்டி. எத்தனை மாசம் கண்ணுட்டியா இருக்கும் பிரதர்? 1 வருஷம் கண்ணுட்டியா இருக்கு அப்படிதானே? இது தாய் மாடு எவ்வளவு பால் கறந்துருக்கும்? 7 லிட்டருக்கு 8 லிட்டர் கறந்துருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 16 லிட்டருக்கு மேலதான் கறந்துருக்கும் அப்படிதானே? சரி, இந்த கண்ணுட்டி எவ்வளவு வேலை சொல்லுவீங்க? 22 ரூபா சொல்லுங்க. எதுவரை கேள்வி இருக்கு? 18 ரூபா. எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? கடைசி வேலைனா 20 ரூபா கன்ஃபார்மா கையில கொடுத்துடலாம் அப்படிதானே? சூப்பர் கண்ணுட்டினே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வாரம் ஒரு மாடு 2 மாடு வாங்கிட்டு போறேன் எப்போதும். ஆமா. நீங்க எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க? இன்னைக்கு 1 தான். இன்னைக்கு ஒரு மாடு தான். செழிப்பு இருந்தா 2 வாங்குவேன். சரி. மாடு சவுட்டா தெரிஞ்சுனா. சரி. அல்லாட்டி 1 தான் வாங்குவேன். 1 தான் வாங்குவீங்க. நல்ல பால் கொம்புனே. ஆமா. மாடு கொஞ்சம் உரசலா இருக்குனே. கொஞ்சம் வளர்த்தா சரியா வந்துரும். வளர்த்தா சரியா வந்துரும். சரி, மாடு எத்தனை மாடா இருக்கும்? மாடு 2 மாடு தான். இது தலைத்தான் இருக்கு. தலைத்தான் இருக்கு. 2 எத்தனை மாசம் செனையா இருக்கும் மாடு? மாதம் ஒரு 7 மாசம் இருக்கும். 7 மாசம் கன்ஃபார்மா? ஆமா. செக் பண்ணிட்டீங்களா? ஆமா, செக் பண்ணியாச்சு. எவ்வளவு விலை சொன்னாவோ? விலை 30 ரூபா சொன்னாவே 26 முடிஞ்சிருக்கு. 26 முடிஞ்சிருக்குனே. ஆமா. சரி, விலை கூடுதலா கம்மி நினைக்கிறேன். மினிமம் தான். சரி, இந்த மாடு ஈன பிறகு எவ்வளவு பால் இருக்கும்? ஈன பிறகு ஒரு 5-6 கிட்ட இருக்கும். 6 கிட்ட இருக்கும். கன்ஃபார்மா இருக்கணும். ஆமா, ஒரு 40 ரூபா பிறகு 45-50 விற்கும். நல்லா பாக்கணும் அப்படிதானே? பாக்கணும். வாயில இந்த மாட்டுல எந்த இடத்துல எல்லாம் சுழி இருக்க கூடாதுயா? சுழி கரெக்டா அந்த இடத்துல இருக்கணும். இது கரெக்ட் சுழி. சரி, இதுல இருந்தா இறங்கு சுழி. இதுல இருந்தா யார் சுழி அப்படி இருக்கும். யார் சுழி? நெத்தில எத்தனை சுழி இருக்கணும்? நெத்தில எத்தனை சுழி இருக்கணும்? நெத்தில ஒரு சுழி இருக்கும். மேல இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம எந்த ஊர் போறோம்? முதல்ல 2 மாடு வாங்கிருக்கீங்களோ? இந்த மாடு கண்ணு மாடு 1. அது கண்ணு மாடு. அப்படி கண்ணு மாடு இல்ல, அது கைப்பால் மாடு. சரி, இந்த மாடை பத்தி சொல்லுங்க. கண்ணு என்ன கண்ணு? பெட்டை காளை கண்ணு. மாடு எத்தனை மாடா இருக்குயா? 4 மாடு இருக்கு. கறவை எவ்வளவு இருக்கு மாட்டுல?
4-5 லிட்டர் பால் இருக்கும். எவ்வளவு விலை சொன்னாங்க? 40,000. 40. சொன்ன விலை எவ்வளவு? என்னது 42. 40 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. சரி சரி. அந்த மாடு மொட்டை அது 30,000 சொல்லிச்சு. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? அது 35, 38,000 வாங்கிட்டு போறீங்க. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 38,000. 38. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு மாடு இருக்கு. ஒரு மாடு தான் வச்சிருக்கீங்க. வீட்டுல ஒரு மாடு தான் கிடக்கு. 1 லிட்டர் பால் எவ்வளவு நம்ம ஏரியால? அது 32 ரூபா. 32. மாடு லாபம் இருக்கா இல்லையா? இன்னும் லாபம் இருக்கு. சாணி கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டு சந்தையில் இந்த மாடு வெளியே கட்டியிருக்காங்க. கண்ணுக்குட்டி தான் கொஞ்சம் லைட்டாக பால் விடாமல் ரொம்பவே இதாக இருக்குது. பட் ஆனால் மாடு நல்ல மாடு. இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. இது கறவை திறன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5-10 லிட்டர் பால் இருக்கும். ஆனால் மாடு இனி மினிமம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் கன்ஃபார்மாக 3 மாதம் இருக்கும். ஆனால் நம்ம ஏரியா மாடு பாருங்கள், இந்த வெயிலில் கட்டியிருக்காங்க, இழப்பே இல்லை. நம்ம ஏரியா மாடு பால் நல்லா இருக்கும், நல்ல கேரண்டியாக நல்ல பால் இருக்கும். நல்ல ஒரு பட்டன் காமில் அமைஞ்சிருக்கு, நல்ல அருமையான மாடு. இப்படி மாடுகள் மேலப்பாளையம் சந்தைக்கு வருமானு கேட்டீங்கன்னா வரும். ஆனால் ரேராக தான் வரும், நிறைய மாடுகள் வராது. ஒரு சில மாடுகள் மட்டுமே தான் மேலப்பாளையம் சந்தைக்கு வரும். மேலப்பாளையம் சந்தையில் பார்த்தீங்கன்னா நீ வீடியோ எடுக்கும்போது ஒரு அருமையான ஹச்சப் கண்ணுட்டி. இது வந்து ஹச்சப் கிராஸ் தான், ஒரிஜினல் கிடையாது. இந்த கண்ணுட்டி பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா மாடு வளர்க்க போறவங்க அப்படிலாம் நல்ல தோடை இருக்கு, நமக்கு வந்து கண்ணுட்டி வளர்க்கணும்னு ஆசைப்படும், எப்படி பிரீடு உள்ள கண்ணுட்டி நம்ம வாங்கி வளர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாவே கரெக்டாக அந்த மாடு செனையாகி அதை விற்க இது ஈன டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 70,000 அந்த ரேஞ்சுக்கு இந்த மாடு வந்து நல்ல கண்ணுட்டி வந்து சூப்பராக வளரும். நல்ல இல்லை நல்ல பிரீடான இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இப்படி கண்ணுட்டிகள் மேலப்பாளையம் சந்தைக்கு வர ரேரு தான். இன்னைக்கு இந்த கண்ணுட்டி வந்திருக்கு. 20,000க்கு வந்தாதான் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. மினிமம் ஒரு 17,000 18,000 நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாவே தருவாங்க. ஆனா இந்த கண்ணுட்டி வாங்கிக்க ஆள் இல்லை. சரிங்களா? அடுத்தால பாக்குற 2 காலை பாத்தீங்கன்னா பக்ரீத்துக்கான இந்த 2 காலையும் வாங்கிட்டு போறாங்க. 1,05,000 சொன்னாங்க. இந்த 2 சேர்த்து 1,05,000 வாங்கிட்டு போறோம். பக்ரீத் டைம்ல வாங்கும்போது ரேட் அதிகமா இருக்கும், அதனால நம்ம இப்பவே வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொன்னாங்க. எந்த ஊருக்கு போகுது அப்படின்னு நான் கேட்டேன். மேலப்பாளையத்தான் அந்த கண்ணுட்டி இந்த 2 காளைகளும் போகுது அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அடுத்தால பாக்குற பாத்தீங்கன்னா மாடு 2 மாடும் பாத்தீங்கன்னா எரும மாடுகள். இது கண்ணு மாடு. சரிங்களா? அந்த எரும மாடு இந்த டைம்ல எரும மாட்டுக்கு விலையே இல்லை, அதனால இந்த 2 மாடுகளும் அப்படியே நினைச்சு ஒரு அழகான ஒரு காலக்கண்ணோட இந்த மாடு நினைச்சு இந்த மாடு கேட்க யாருமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 மாடு கண்ணு மாடுகள் இந்த இடத்துல நினைச்சு யாருமே இந்த மாடை வந்து கேட்கவே வரல. சரிங்களா? ஒரு சிலர் வந்து அந்த மாடு ரிட்டர்ன் ஏற்றி தான் கொண்டு போனாங்க. அதே மாதிரி வளர்ப்பு கண்டுகள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்டு நம்ம தோட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்டு வளர்க்கணும் ஆசைப்படுறவங்க இந்த கண்ணுட்டிகள் நம்ம வாங்கி வளர்க்கலாம். அந்த பாருங்க, ஏதோ கிடாரி கண்ணு காலக்கண்ணு எல்லா கண்ணுகளும் வந்து வளர்ப்புக்காண்டி நாட்டுக்கண்ணு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி எருமை கண்ணுகள் நீங்க வந்து வாங்கி வளர்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்க சந்தைன்னு பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டு சந்தை. இந்த சந்தை வந்து எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல மேலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. கரெக்டா திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா 3 கிலோமீட்டர்ல நம்ம இந்த சந்தைக்கு வந்துடலாம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை அதிகாலையில ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுத சந்தை பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 9 மணி இல்ல ஒரு 10 மணி வரை இந்த சந்தை நடைபெறுது. இந்த சந்தைக்கு வரக்கூடிய மாடுகள் அதிகமான மாடுகள் என்ன மாடுகள் வரும் பார்த்தீங்கன்னா வத்துக்கறவை மாடு. சரிங்களா? வத்துக்கறவை. அதே மாதிரி லோ பிரைஸ்ல உள்ள மாடுகள் அதிகமா வரும். இப்போ பக்ரீத் நம்ம ஸ்டார்ட் ஆக போறதுனால இப்போ வந்து காளைகள் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாவே கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதிகமான காளைகள் வந்திருக்கு. அதே மாதிரி கண்டுகளும் வந்திருக்கு. சினை மாடு ஒரு சில மாடுகள் வரும், 4 மாச செனை 5 மாச செனை 6 மாச செனை இப்படி மாடுகள் வரும். நாட்டு மாடு. சரிங்களா? நாட்டு மாடு கிராஸ் அந்த மாதிரி பிரீடு வரும். அதே மாதிரி நாட்டு மாடு பியூர் நாட்டு மாடு மதுரை கட்டு மாடு தென்பாண்டி குட்டை இந்த மாதிரி மாடுகள் நம்ம மேலப்பாளையம் சந்தைக்கு வரும். நீங்க மேலப்பாளையம் சந்தைக்கு நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சந்தையை அழகா வரலாம். சரிங்களா? நீங்க யாரும் வரணும்னு நினைச்சீங்கன்னா திங்கக்கிழமை அதிகாலமே இந்த சந்தைக்கு வந்துருங்க. நன்றி, வணக்கம்.